நீங்கள் வாடகைக்கு வீடு விட போகிறீங்க இல்லை வாடகைக்கு வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். வெல்கம் டு Day 6 ஆஃப் 30 Day 30 Law சீரீஸ். ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது என்னென்னா, இப்போ வீடு விட போகிறவர், அதாவது ஓனரும் சரி இல்லை அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறவங்களும் சரி, ரெண்டு பேருமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணி அதில் ரெண்டு பேரும் சைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ ஓனர் நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலைன்னா சொல்கிறேன், ஓனர் திடுதுப்புன்னு அடுத்த மாதமே ஒரு 5000 ரெண்ட் ஏற்றலாம். அது நீங்கள் ஏன் எப்படி நீங்கள் கேட்க முடியாது. இல்லை திடுதுப்புன்னு வீடுக்கு வாடகைக்கு வந்தவங்க திடுதுப்புன்னு வீடு காலி பண்ணலாம் எதுவுமே சொல்லாமல். ஸோ அதையும் நீங்கள் ஏன்னு கேட்க முடியாது. இதுவே நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இத்தனை மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட், நீங்கள் வீடு காலி பண்ண போகிறீங்கன்னா இத்தனை மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி சர்டைன் அக்ரிமெண்ட்ஸ் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணி ரெண்டு பேரும் சைன் போட்டிருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கோர்ட்டுக்கோ சரி வேறு எங்கேயோ போனாலும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாதிரி மோர் லீகல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் Day 7 நான் உங்களை பார்க்குறேன்.